ஆட்சியில 10 ரூபா வந்து பார்ட்டி ஃபண்டா போகுது, பார்ட்டிக்கு போகுது, இப்ப எல்லாத்துக்கும் போகுது சொல்லி குற்றச்சாட்டு கொண்டு வச்சீங்க. இப்போ 10 ரூபா வாங்கிட்டு இப்ப யாருக்கு போகுது? அது பல இடங்களில் குறைஞ்சிருச்சு. அது உங்களோட சில செய்தி ஊடகங்களில் கூட இப்போ 5 ரூபா ஆயிருச்சு, சில இடத்துல 3 ரூபா தான் வாங்குறாங்கிற செய்திகளில் கூட வந்துட்டு இருக்குது. இது நோக்கம் என்னன்னா அதை முழுசா ஒழிக்கணுங்கிற நோக்கத்துல தான் இப்போ வரைக்கும் அரசு இயங்கிட்டு இருக்குது. இல்லைன்னா இதை பத்தி பேசியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இதை பத்தி பேசணும்னா இப்படி நடந்துட்டு இருக்கிறத தடுக்கணும், குறைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அரசு இப்படி ஒரு முயற்சியை தீவிரமா எடுத்துட்டு இருக்குது. நீங்க இன்னொரு 3-4 நாள் அல்லது 27ஆம் தேதிக்கு பிறகு இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இன்னொரு நடவடிக்கை எடுக்க போறோம். பாருங்க, பணம் அதிகமா வச்சிருக்கோம், நைட்டு 12 மணி வரைக்கும் குடிக்கிறான், பணம் குறைவா இருக்க 10 மணி வரைக்கும் தான் குடிக்க முடியும் அப்படின்ற அந்த பாகுபாடு இருக்குல்ல. முதல்ல அதை குறைக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்கு? என்னன்னா 11 to 11 11 மணி வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸ்டார் ஹோட்டல் 12 மணி வரைக்கும் குடிக்கிறாங்க. அதாவது அந்த கடைகள் ஏன் உருவாக்குனாங்கன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அதாவது வெளிநாட்டில இருந்து தொழில் செய்ய வரவங்களுக்கு இந்த வகையான அந்த வசதிகள் தேவைப்படுறதுனால தான் குஜராத் போன்ற பகுதிகளில் கூட ஒரு இடத்துல மட்டும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம்னு ஒரு ரூல் இருக்குல்ல. ஸோ அந்த அடிப்படை தான் அது ரொம்ப தனியார் மயப்பட போகுதுங்கிற ஒரு பேச்சு ஒன்று ஓடிட்டு இருக்கு. நீங்க வந்து பல்வேறு விதமான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது அப்படிங்கிற ரெஸ்டோபாரா இருக்கும், அதை தாண்டி பிரைவேட்டுக்கு கொடுக்கலாமா அப்படிங்கிற பல்வேறு விதமான கோணங்கள்ல யோசிச்சோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசுபொருளாக இருக்கு. தனியார் மயமாக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கு? அதாவது எண்ணம் என்ன அப்படின்னா, இப்ப இருக்க டாஸ்மாக் கடைகளை நீங்க எல்லாம் போய் பாப்பீங்க, உள்ள ஃபுல்லா ஸ்டிக்கரா ஒட்டி இருப்பாங்க. அங்க வந்து நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்ன கால கூட ஒரு 100 கை உள்ள இருக்கும். அதை வாங்கறதுக்கு அவ்வளவு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. முன்னாடி பார்த்தா அங்க நிக்கிற கூட இடம் இருக்காது. அதே நடைமுறை தொடரணுமா? அப்படி தொடர்ந்தா அது நல்லதா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்மளை பாக்குற மத்தவங்க என்ன நினைப்பாங்க? இந்த துறையில மட்டும் நம்மள ரொம்ப மோசமா நினைக்கிறாங்க. சோ இதை வந்து சரியா மாத்தருக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ணணுமோ அந்த முயற்சிகள்ல ஒரு கலந்துரையாடல் தான் இது. அதுல நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தைகள் மட்டும் வெளியே வந்துச்சு. இப்போ தனியார் மய மக்களும் வெளியே வந்துட்டு இருக்கு. டெட்ரா பேக் கடந்த முறை கொண்டு வர முயற்சி பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு விமர்சனம் வந்துச்சு. என்னன்னா அந்த பேக் வந்து கவர்ச்சியா ஃப்ரூட்டி பாக்ஸ் மாதிரி ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் இருக்கு. அது குழந்தைகள் பார்க்கும்போது அது மேல ஒரு ஆர்வம் வரும் அப்படிங்கிற நோக்கம் தான். பட் அதுக்கு மாற்று வழியை கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பெயரை பயன்படுத்தி டிக்கெட்டுகள் அதிக விலைக்கு விற்றால் நடவடிக்கை எடுத்துக்கிறோம். ஏன்னா ஏதாவது நல்லது. ஆண்டுக்கு 3200 கோடி லீக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பர்ச்சேசிங் ஆர்டர்லயும் வந்து பலாயிரம் கோடி வந்து லீக்கேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறது துறை ரீதியா எந்த மாதிரி நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது? நீங்க அதான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த இண்டென்ட் எல்லாமே எல்லாருக்கும் சரிசமமா கொடுக்கறதுக்காக அந்த திட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். அரசோட நோக்கம் வந்து அந்த 2 பேர் 3 பேர்கிட்ட மட்டும் இந்த மொத்த துறையும் இருக்கணுங்கிறது இல்ல. இது வந்து பரவலாக்கப்படணும். ஜனநாயக ஆட்சி நடக்கும்போது எல்லாமே ஜனநாயக முறையில பகிர்ந்தளிக்கப்படணுங்கிற நோக்கத்தில் இருக்கு. வெள்ளலூர் பேருந்து நிலையம் சீக்கிரம் முடிஞ்சிச்சு, அது நடைமுறைக்கு வரப்போகுது. அதே மாதிரி குப்பை கிடங்கும் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த தீர்க்க போறாங்க. வழிகாட்டுதல்